தேட்டரில் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்க தேர இஸ்குமேன் மூவி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சுவலாக தனுஷ் இந்த மாதிரி ஒரு கேரக்டரில் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சுங்க. அதாவது காலேஜ் பையனாக பார்த்துட்டு அது மட்டும் இல்லாமல் சொல் பேச்சு கேட்காம சுற்றிட்டு இருக்கிற மாதிரி கேரக்டர்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் இந்த படத்தில் அவர் ப்ளே பண்ணியிருக்காரு. படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி பார்த்தீங்க அப்படின்னா காலேஜில் ரவுடிசம் மட்டும் பொறிக்கு மாதிரி சுற்றிட்டு இருப்பார் நம்ம படத்துடைய ஹீரோ தனுஷ். ஸோ கிருத்தி பார்த்தீங்க அப்படின்னா இவரை லவ் பண்ணுவார். ஸோ தனுஷ் வந்து லவ் பண்ணாரா இல்லையா, ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் லவ் செட் ஆச்சா இல்லையா அப்படின்றது தான் படத்துடைய எண்ட் ஆஃப் ஸ்டோரி வரையும் நடக்கும். அதுக்கப்புறம் தனுஷுடைய லைஃப்ல நடக்கிற ஸ்டோரியை தான் வேற லெவலில் சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக தனுஷ் அண்ட் பிரகாஷ் ராஜ் இவங்க ரெண்டு பேருக்கு இருக்கிற பாண்டிங் வந்து நமக்கு தெரியும். ஸோ படத்தில் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இவங்க ரெண்டு பேருடைய காம்போ. அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் இவங்க ரெண்டு பேருக்கு இருக்கிற காம்போ அண்ட் வரக்கூடிய சீன்ஸ் எல்லாம் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக சூப்பராக இருக்கு பார்க்கறதுக்கு. படத்துடைய ஸ்க்ரீன் பிளே வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது ரொமான்டிக் ஒரு ட்ராமா மூவி அப்படின்றதுனால கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் எங்கேஜாக கொடுத்துருக்காங்க ஸ்க்ரீன் பிளே. இன்டர்வல் சீன் எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கு. படத்துக்கு ரொம்பவே முக்கியம் பிஜிஎம்ங்க. ஏஆர் ரஹ்மான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவலில் கொடுத்துருக்காரு இந்த படத்தில். ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக 21 crores வந்து கிராஸ் பண்ணியிருக்கு. அதாவது இவருடைய படங்கள் இந்த வருஷத்தில் 2025 இட்லி கடை, குபேரா தேரா இஸ்குமேரா இந்த 3 மூவியும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2025 வந்திருக்கு. ஹிந்தி, தெலுங்கு, தமிழ் சொல்லிட்டு 3 லாங்குவேஜில் ரிலீஸ் ஆயிட்டு 10 crore plus வந்து கலெக்ஷன்ஸ் பண்ணியிருக்கின்ற ரெக்கார்டை வந்து உடைச்சிருக்காரு தனுஷ் இந்தியன் சினிமாவில். முக்கியமாக இந்த படத்துக்கு ரொம்பவே ப்ளஸ்ஸாக இருக்கிறது தனுஷுடைய நடிப்பும் அண்ட் தென் இசைக்காவியம் நம்ம ஏஆர் ரஹ்மானுடைய மியூசிக் தாங்க. ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே வைஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் எல்லாம் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கு. அந்த ஏர்போர்ட் சீன் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவலில் இருந்தது. இந்த படத்தை பார்க்கும்போது அம்பிகாபதி 2 அப்படின்ற மாதிரி தாங்க தோணுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு தான் ஓரளவுக்கு சிமிலராக இருக்கு. பட் ஆனால் ஒரு ஜோன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. அதாவது லவ் பண்ணுறதுனால என்னென்ன பிரச்சனை வருது, அந்த பிரச்சனை எப்படி சமாளிக்கிறாங்க, கடைசியில் சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக கொண்டு போயிருக்காங்க இந்த படத்தை. குறிப்பாக தனுஷ் இந்த மாதிரி ஒரு ரோலை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அதுவும் மீறி கொஞ்சம் மெச்சூர்டாக ரொம்பவே நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கிருத்தி அண்ட் தனுஷ் இவங்க ரெண்டு பேருடைய காம்போலாம் பார்த்துக்கிறது ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல வர தனுஷ் அண்ட் பிரகாஷ் ராஜ் ஆக்டிங் எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. ரொம்பவே எமோஷனலாகவும் இருந்தது. ஸோ ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. தேட்டரில் மறக்காம பாருங்க. நிறைய பேருக்கு இந்த படம் தமிழில் டப் ஆயிட்டு ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்றது தெரியாம இருக்கும். இந்த இயர்ல மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா இட்லி கடை, குபேரா இந்த படம் இந்த மொத்தமாக 3 படம் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இது எல்லா டைப் ஆஃப் ஆடியன்ஸையும் கவர் பண்ணுற விதத்தில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ மறக்காம தேட்டரில் போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு படம். இந்த படத்துக்கு ரேட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா அவுட் ஆஃப் 5க்கு 4 கொடுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நல்ல வீடியோவில் சந்திப்போம். மல்டி டாட்டா பாய். அண்ட் இந்த மாதிரியான மூவி ரிவ்யூக்கு நம்ம பேஜை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.